வணக்கம். நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில சில சமயம் ரொம்ப குழப்பமா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி நேரத்துல சரியான வழிகாட்டுதல் எங்க கிடைக்கும்னு தேடுவோம். இந்த கேள்விக்கு புத்தகங்கள்ல பதில் இருக்குமா? வாங்க இதுக்கான பதிலை தேடி நம்ம பயணத்தை தொடங்குவோம். நாம எடுத்துக்க போற புத்தகம் ரூஃபஸ் பியர்ஸ் எழுதின சிறந்த புத்தகங்களிலிருந்து வாழ்க்கை பாடங்கள். பேராசிரியர் பியர்ஸ் சொல்றாரு, சிறந்த புத்தகங்கள் நம் வாழ்க்கையை மாற்றுகின்றன, சிறந்த புத்தகங்கள் நம் வாழ்க்கையோடு சேர்ந்து மாறுகின்றன. இது எவ்வளவு பெரிய உண்மை! யோசிச்சு பாருங்களேன். ஒரு புக்கை நாம சின்ன வயசுல படிக்கும்போது ஒரு அர்த்தம் புரியும். அதே புக்கை பல வருஷம் கழிச்சு வாழ்க்கை அனுபவத்தோட படிக்கும்போது அதோட அர்த்தமே வேற மாதிரி இருக்கும். புத்தகம் அதுவா தான் இருக்கு, ஆனா நாம தான் மாறிட்டே இருக்கோம். அப்போ ஒரு சிறந்த புத்தகம்னா என்ன? அது வெறும் பழைய கிளாசிக் இலக்கியம் கிடையாது. அது நம்ம கிட்ட பேசுற ஒரு நண்பன் மாதிரி. உதாரணத்துக்கு ஷேக்ஸ்பியரோட ஹேம்லெட் எடுத்துக்கோங்க. எத்தனை 100 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனது. ஆனா இன்னைக்கும் நம்மளோட குழப்பங்கள், சந்தேகங்கள், துயரங்கள் எல்லாத்தையும் அதுல பார்க்க முடியுது இல்லையா? அதுதாங்க ஒரு சிறந்த புத்தகத்தோட பவர். இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லணும்னா, ஒரு புத்தகம் சிறந்த புத்தகமா இருக்க 4 விஷயம் வேணும். 1, அது அன்பு, இழப்பு, வீரம் மாதிரியான ஒரு பெரிய விஷயத்தை பத்தி பேசணும். 2வது, அதோட மொழி ரொம்ப அழகா சக்தி வாய்ந்ததா இருக்கணும். 3வது, அது எல்லா காலத்துக்கும் பொருந்தணும். கடைசியா ரொம்ப முக்கியமா, அது உங்ககிட்ட தனியா பேசுற மாதிரி ஒரு ஃபீல் வரணும். ஒரு நல்ல கதை சொல்லி நம்ம வாழ்க்கையே மாத்திட முடியும் இல்லையா? வாழ்க்கையோட பெரிய சிக்கல்களை 6 சிம்பிளான ஆனா ரொம்ப முக்கியமான பாடங்களா எப்படி பிரிக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த 6 விஷயங்களும் நம்ம வாழ்க்கையோட ஒரு மேப் மாதிரி தான். மனுஷனோட விடாமுயற்சி, நம்மளோட வாழ்க்கை வட்டம், காதல், வீரம், நகைச்சுவை, அப்புறம் நாட்டுப்பற்று, இது எல்லாமே நம்ம அனுபவங்களோட வெவ்வேறு முகங்கள். மனுஷனோட பெரும்பாலான அனுபவங்கள் இந்த 6 தலைப்புகளுக்குள்ள அடங்கிடும். சரி, இந்த ஞானம் எல்லாம் புத்தகத்துல இருந்தா மட்டும் போதுமா? நிச்சயமா இல்ல. அதை நம்ம வாழ்க்கையில எப்படி யூஸ் பண்றது, அதுதானே உண்மையான சேலஞ்ச். வாங்க அதுக்கான வழிகளை இப்ப பார்ப்போம். இதனால உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு கேக்குறீங்களா? உங்க வாழ்க்கையோட கஷ்டமான நேரத்துல ஒரு முடிவு எடுக்க திணறும் போது இந்த கதைகள் உங்களுக்கு வழிகாட்டும். மனுஷன் காலங்காலமா சந்திக்கிற பிரச்சனைகளை புரிஞ்சுக்க ஒரு தெளிவான பார்வை கிடைக்கும். வரலாற்று ஹீரோக்களோட போராட்டங்களோட உங்களை கனெக்ட் பண்ணி பார்க்க முடியும். ரொம்ப முக்கியமா, பழைய கதைகள்ல உங்க வாழ்க்கையோட பிரதிபலிப்பை பாட்டு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. சுருக்கமா சொல்லணும்னா, இதுல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடங்கள் இதுதான். ஞானம்ங்கிறது பிறவில வரதில்லை, அது கதைகள் மூலமா வளரக்கூடிய ஒரு ஸ்கில். நம்மளோட பிரச்சனைகள் நமக்கு மட்டும் வரதில்லை, நமக்கு முன்னாடி பல பேர் இதே மாதிரி கஷ்டங்களை சந்திச்சிருக்காங்க. இந்த சிறந்த புத்தகங்கள் ஒரு டூல் பாக்ஸ் மாதிரி. சரியான நேரத்துல சரியான கருவியை நம்ம பயன்படுத்தணும். கடைசியா உங்க அனுபவங்கள் பழைய கதைகளுக்கு புது உயர கொடுக்கும். அப்போ இந்த பயணம் யாருக்கானது? நீங்க யாரா வேணா இருக்கலாம். ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு ப்ரொஃபஷனல், இல்ல அறிவை தேடுற ஒரு பயணி. வாழ்க்கையோட ஆழமான அர்த்தங்களையும் பிராக்டிக்கலான ஞானத்தையும் தேடுற எல்லாருக்குமே இது நிச்சயம் வழிகாட்டும். சரி, இந்த ஞான பயணத்தை எப்படி ஸ்டார்ட் பண்றது? இதோ ஒரு சிம்பிளான பிளான். முதல்ல நம்ம பார்த்த அந்த 6 தலைப்புகள்ல இப்போ உங்க வாழ்க்கைக்கு எது ரொம்ப பொருத்தமா இருக்குன்னு யோசிங்க. அப்புறம் அதை பத்தின ஒரு புத்தகத்தை எடுத்து இது எனக்கு என்ன சொல்ல போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வியோட படிங்க. கடைசியா அதிலிருந்து கிடைச்ச பாடங்களை உங்க வாழ்க்கையில எப்படி பயன்படுத்தலாம்னு யோசிச்சு பாருங்க. நம்ம பயணம் எங்க முடியல, உண்மையில எங்க தான் ஆரம்பிக்குது. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியோட முடிக்கிறேன். உங்க வாழ்க்கைய மாத்த போற அடுத்த புத்தகம் எது? யோசிங்க, தேடுங்க, படிங்க. உங்க வாழ்க்கை நிச்சயம் மாறும்.